ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரைடே ஈவினிங் சேலம் போயாச்சுங்க. சாட்டர்டே சண்டே ஹஸ்பண்ட் லீவு, ஸோ சேலம் போயாச்சு. ஏன் சேலம்னா, சேலம் தாங்க எங்களோட சொந்த ஊர். அம்மா வீடு, ஹஸ்பண்ட் வீடு எல்லாம் பக்கத்தில் தான், ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே போனால் 2 வீட்லேயும் மாறி மாறி போயிட்டு நாங்கள் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படி இந்த டைம் போனப்போ எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கல்யாண் சிக்ஸ் நேர் ஆப்போசிட் அப்படியே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு அங்கே தான் போயிருந்தோம். நானும் எங்கள் அக்கா ஃபேமிலியும் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அங்கே போனதுமே வந்துட்டு டிக்கெட் தாங்க, பெரியவங்க சின்னவங்கன்னு டிஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுமே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சு. அங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே என்டர் ஆனோம்னா அந்த ஸ்னோ எஃபெக்ட் கொடுத்து, இந்த கிறிஸ்மஸ் எஃபெக்ட் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே என்டர் ஆனோம்னா இதுதாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு ஃபவுண்டைன் மேக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செம்ம அழகாக இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. அங்கேயே இருந்துடலாம் போல் இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சாங்ஸும் போட்டிருந்தாங்க. எல்லாம் கிட்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு இந்த ஏரியா. ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போனோம்னா ஃபுல்லாக ஷாப்பிங் தாங்க. ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி கொட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்குன்னு நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக வந்து கிளாஸு. இது வந்து கிளாஸு, அப்புறம் சிராமிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருந்தது. நாங்களும் எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே சிராமிக் மாதிரி இருக்குது. நான் சிராமிக்னே தான் நினச்சேன். அப்புறம் எங்கள் சிஸ்டர் தான் சொன்னாங்க இதெல்லாம் பிளாஸ்டிக்னு, சிராமிக்காக இருந்தால் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எடுத்து பார்த்தேன், எல்லாம் வெயிட்லெஸ்ஸு பிளாஸ்டிக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னாங்க. பார்த்ததும் அப்படியே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சுங்க. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது இதெல்லாம் ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது, டெம்ட் ஆணுச்சு. ஸோ அதுலேயும் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து கிட்ஸ் கேம்ஸ் தான். ஸோ அங்கேயும் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு லீவில் கூட கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.